சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய். ஔவையார் மிக அழகாக நமக்கு விநாயகப் பெருமானுடைய வடிவத்தை காட்டுகிறார். திருப்பாதங்கள், அந்த பாதங்களில் உள்ள சிலம்புகள், திரு இடை, அவருடைய திருமுகம், நெற்றியில் உள்ள சிந்தூரம் எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி. நான்ற வாயும் அப்படின்னு சொன்னா துதிக்கை. இங்க வாயின்னு சொல்றது துதிக்கைய சொல்றது. நாலிரு புயமும், நாலிரு புயமும்னு சொன்னா 4 2 8 புஜங்கள், 8 தோள்கள் நினைக்க கூடாது. 4 பெரிய புஜங்கள், 4 பெரிய தோள்கள். இங்க இருங்கிறதுக்கு பெரியன்னு அர்த்தம். ஆக நீண்டு இருக்கக்கூடிய அந்த துதிக்கை, 4 பெரிய புஜங்கள், தோள்கள், 3 கண்ணும், சூரியன், சந்திரன், அக்னி, இது 3 தான் இறைவனுக்கு கண்கள். பார்ப்பதற்கு ஒரு உருவ கடவுளை சொல்ற மாதிரி இருந்தா கூட இந்த பிரபஞ்சத்தையே இறைவனுடைய சரீரமாக, விஸ்வரூப தியானமாக நமக்கு இத நம்மளால பார்க்க முடியும். 3 கண்ணும், மும்மத சுவடும். நம்ம அழுதோன்னு சொன்னா நம்ம கன்னத்துல இந்த கண்ணீருடைய சுவடு இருக்கும். அது மாதிரி யானைக்கு அந்த மத நீர் பெருகும் போது அதோட சுவடு அப்படியே படிஞ்சிருக்குமா. யானைக்கு 3 விதமான மதங்கள், மத நீர் ஒழுகும்னு சொல்லுவாங்க. இவருக்கு யானை திருமுகமாக இருக்கிறதுனால இவருக்கு என்ன மதம் ஒழுகுகிறது அப்படின்னு கேட்டா, கருணை, பக்தி, ஞானம், இதோடைய சுவடுதான் அவருடைய முகத்துல பதிஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மூர்த்தி. 2 செவியும். யானையுடைய செவி எவ்வளவு அழகு இல்ல, முரம் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில நம்ம கேட்கிற விஷயத்தெல்லாம் மனசுல அப்படியே நம்பிடக்கூடாது. இதெல்லாம் புடைச்சு, முரம் எப்படி புடைத்து வேணுங்கிறத எடுத்துட்டு வேண்டாததை வெளியில தள்ளுமோ அது மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, அந்த செவி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த சாமரம் போடுற மாதிரி இப்படி 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 வீசும். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த யானை செவிகள் அப்படி ஆட்டிட்டே இருக்கிறது. அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் உரையாசிரியர்கள் கொடுக்கறாங்க. என்னன்னா, நம்ம அப்படியே சம்சார கடல்ல தத்தளிக்கிறோமா. நம்மள அப்படியே அந்த காத வீசி 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 கரை சேர்க்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மலாம் அப்படியே கொதிச்சு போயிருக்கோம். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு துவண்டு கிடக்கும் இல்லையா? கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற நூல்ல சொல்லுவாங்க. வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமர ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. அப்படியே வெயில்ல எப்படி புழு துடிக்குமோ அது மாதிரி வாழ்க்கை துன்பங்களால் நாம் வாட்டப்படுகிறோம். அப்படிப்பட்ட நமக்கு ஒரு இளைப்பாறுதல், ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறாராம். கவலைப்படாத, எல்லாம் சரியாகிவிடும், என்னை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி 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 வீசுறாராம். இப்போ அம்மாவே குழந்தைக்கு இப்படி இப்படி விசிறுவாங்க இல்லையா, மடியில போட்டிருக்கிற குழந்தைக்கு. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு கருணையுடன் நம்மை அவர் இளைப்பாறச் செய்கிறார். 2 செவியும். அடுத்தது இலங்கு பொன் முடியும், விளங்குகின்ற திருமுடி. அப்படியே தங்கத்தால் ஆன கிரீட்டம் வச்சிருக்காராம். ஏன்னா எல்லாருக்கும் தலைவர். தேவ கணங்கள், பூத கணங்கள், விலங்குகள், மனிதர்கள், அத்தனை கூட்டத்துக்கும், அத்தனை உயிர் கூட்டங்களின் தலைவர். அதனால இலங்கு பொன் முடியும், தங்கத்தினால செய்யப்பட்ட அந்த கிரீட்டம். இதெல்லாம் கோவில்கள்ல பார்க்கும் பொழுதே நமக்கு மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா சிறந்த பொருள் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு அந்த காலத்துல அரசர்கள், பெரிய பெரிய முனிவர்கள், சித்த புருஷர்கள், ரிஷிகள் எல்லாமே அப்படியே நம்ம பண்பாட்டை வளர்த்திருக்காங்க. எல்லா உயர்ந்த விஷயங்களையும் கடவுளுக்கு அர்ப்பணிச்சு கடவுளுக்கு அழகுபடுத்தி பாக்குறது மனசால நினைக்கவே நல்லா இருக்கு. ஒரு பொன் முடி, தங்கத்தால் ஆன கிரீட்டம், விளங்குகின்ற அந்த கிரீட்டத்துடன் கூடியவர். அப்புறம் திரண்ட முப்புரி நூல். திரண்டான நன்றாக கட்டப்பட்ட முப்புரி நூல். அந்த யக்ஞோபவீதம், பூணல்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூணல் போட்டிருக்காரு. பொதுவா நாக யக்ஞோபவீத்தினம், இந்த பாம்பை தான்
எல்லா கடவுளுக்கும் பாம்போட தொடர்பு இருக்கும். நாக நாக யக்ஞோப வீத்தினம் அப்படின்னு பாட்டு உண்டு இவருக்கு. அந்த பாம்பையே வந்து யக்ஞோபவீத்தமாக பூணூலாக அணிந்திருக்கிறார். எதுக்கு 3 நூல் அப்படின்னு கேட்டா, மனம், வாக்கு, காயம் 3த்தையும் கட்டி வச்சிருக்கணுமா. நாம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், இது 3ம் ஒரே மாதிரி இருக்கணும். இன்டெகிரிட்டி எப்படி இருக்கணும்னா, இது 3யும் வேதத்தோட சேர்த்து கட்டிடணுமா. வேத நெறிப்படி தான் நான் பேசுவேன். வேத நெறிப்படி தான் நினைப்பேன். வேத நெறிப்படி தான் நான் செயல் புரிவேன். அனைத்தும் வேதத்துடன் சேர்ந்தது. அப்படிங்கறதோட குறியீடு தான் அந்த முப்புரி நூல். திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும். அவருடைய மார்பில் அப்படியே தகதகன்னு அது வந்து அந்த முப்புரி நூல் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஒளி வீசுகிறது. இது வரைக்கும் ஒரு உருவ தியானம் சொல்லிட்டாங்க ஔவையார். தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. சொற்பதம் கடந்த தான் ரொம்ப முக்கியம். சொல்லுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். சொல்லாலையும் மனசாலையும் இறைவனை வரையறுத்து கூறிவிட முடியாது. மனம் வாக்கிற்கு எட்டாதது பரம்பொருள். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்ல குறிப்பிட்ட ஒரு குணத்தோட இருந்தாதான் அவரை பத்தி சொல்ல முடியும். குணங்கள், வடிவங்கள், பெயர்கள் அத்தனையும் நாம ரூபங்கள் எல்லாத்தையும் கடந்தது பரம்பொருள். தூய இருப்பாக, தூய உணர்வாக, தூய ஆனந்தமாக, எல்லையற்ற தன்மையாக விளங்குகின்ற பரம்பொருள். அந்த பரம்பொருளை சொற்களால சொல்லவே முடியாது. ஏன்னா சொற்கள் சோர்ந்து போய் ஒரு இடத்துல நின்னுடும். சொற்களால வரையறைக்குட்பட்ட விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேச முடியும். அதனால சொற்பதம் கடந்த, சொற்களுக்கு அப்பாற்பட்ட, சொற்களால் விளக்க முடியாத, ராமகிருஷ்ணர் சொல்வார் பிரம்மன் ஒன்றுதான் எச்சில் படாதது அப்படின்னு. சொற்களால விளக்க முடியாது இல்லையா. துரிய, துரிய மெஞ்ஞான. துரியன்னு சொன்னா 4வதுன்னு அர்த்தம் பொதுவா. நமக்கெல்லாம் 3 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து விழிப்பு நிலை. நம்ம எல்லாம் செயல் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை. அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அப்புறம் கனவு நிலை. இந்த 3 நிலைகள்ல தான் மனிதன் மாறி 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 சஞ்சரிக்கிறான். விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. ஆனா இந்த 3 நிலைகளுக்கும் ஆதாரமாக, இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது. அதற்கு தான் துரியம் என்று பெயர். அந்த துரியமாக அவர் இருக்கிறார். துரிய மெஞ்ஞான அற்புதம். அந்த பேரறிவு வடிவமாக, சைத்தன்ய ஸ்வரூபமாக, மெய்ஞானம், சாதாரண ஞானம் இல்ல. உலகத்துல நம்ம பொறிகளை வைத்து சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு நமக்கு அடையிற அறிவு அல்ல. மெய்ஞானம், மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. அந்த மெய்ஞானம், அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் வடிவமாவே அவர் இருக்கார் இல்லையா. மெய்ப்பொருள் தானே விநாயக பெருமான். துரிய மெய்ஞான அற்புதம். சொற்களால விளக்க முடியாது. ஆனா அவர் நிச்சயமா இருக்கார். துரிய மெய்ஞான சுடரா இருக்காரு. அதனால அற்புதம். அற்புதம்னா ஆச்சரியமா இருக்கு. அவரை பார்த்தாலே வார்த்தையே வரல பேசுறதுக்கு. அற்புதம் நின்ற, நின்றனா என்னைக்கும் அற்புதம் தான். ஏதோ ஒரு நாள் பார்த்தோம் அற்புதமா இருந்தது, அடுத்த நாள்ல அவ்வளவு சுவாரஸ்யமா இல்ல, அப்படி இல்ல. எப்பொழுது நினைத்தாலும் சிந்தித்தாலும் அற்புதம். அற்புதம் நின்ற கற்பக களிரே. களிறுன்னு சொன்னா ஆண் யானை. கற்பகம்னு சொன்னா நினைத்ததெல்லாம் வழங்கக்கூடியது. ஏன்னா இறைவன் பெரியவரா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நம்முடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கிறாரே, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கிறாரே, வழங்குகிறாரே. கற்பகம்னு சொன்னா நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கற்பக களிறு. இறைவன் வந்து நம்ம மீது ரொம்ப கருணையோட வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய்ன்னு இருக்காராம். அப்படிப்பட்ட களிரே அப்படின்னு அழைத்து முப்பழ நுகரும். மா, பலா, வாழை 3 பழங்களை சாப்பிடுவாராம். அது மட்டும் இல்ல, 21 வகையான பக்ஷணங்கள் என்னென்ன விநாயக பெருமானுக்கு பிடிக்கும்னு அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழிலேயே பாடுவாரு. அத்தனை விதமான தேன்ல ஆரம்பிச்சு பலவிதமான மாவுகள், அப்புறம் பலவிதமான கடலை வகைகள், துவரை, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள், கொழுக்கட்டை. நமக்கு தெரியும் விநாயக சதுர்த்திக்கு 5 விதமான கொழுக்கட்டைகள்லாம் பண்ணுவது உண்டு. ஆக முப்பழ நுகரும். மூஷிக வாகன, மூஷிகன் நமக்கு தெரியும், அந்த பெருச்சாளி அதை வாகனமாக உடையவர். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அந்த விநாயக பெருமான் உருவம் மாதிரி வர்ணிச்சுட்டே வந்து அருவத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க ஔவையார். என்ன அற்புதமா சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த அம்மாக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு விநாயக பெருமான் நினைக்கிறாரா. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி, ஆட்கொள்ள வேண்டி எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் குருவாக வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில சிந்திக்கலாம். சித்தி விநாயக மூர்த்திக்கு